பிஇஎல் தமிழ் மன்றம் பெருமையுடன் வழங்கும் பிரியமுடன் அப்பா நாடகம். கதை வசனம் எம். ஜெயக்குமார், இயக்கம் ஆர். பழனி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களின் வசந்தமான வரவேற்புகள். மனதில் எந்த கவலைகளும் இல்லாத ஒரு பருவம் இந்த குழந்தை பருவம். உலக பாரங்கள் தெரியாது உப்பு மூட்டையில் ஊர்வலம் போகும். சிதறும் மத்தாப்புகளாய் சிரிப்புகளை கொளுத்தி போடும். இப்படியே இருந்துவிட மாட்டோமா என ஏங்கும் வயது. Childhood is nothing but pure happiness. கல்வி தந்த கர்வம் கண்களில் தெரியும். உறவுகளை உதாசீனப்படுத்தும். அப்பாவையும் அம்மாவையும் அலட்சியப்படுத்தும். முதியோர் இல்லங்களின் முகவரிகளை தேடும். இது வாலிப கிறுக்கு என்பதை மறந்துவிட்டு வாலிப முறுக்கு என மார்தட்டிக் கொள்ளும். வயோதிகம் தனது விசிட்டிங் கார்டை நீட்டும் வரை இது நீடிக்கும். யங் ஏஜ், டேக் இட் ஈஸி பாலிசி, பட் எக்ஸ்பயர் பிஃபோர் மெச்சூரிட்டி. வயோதிகம் என்பது நம் ஒவ்வொருவரின் வீட்டு வாசலிலும் காத்திருக்கும் ஒரு விருந்தாளி. காலம் வரும்போது காத்திருக்காமலே உள்ளே நுழையும் முதலாளி. சுருக்கங்கள் தெரிய வரும், நெருக்கங்களின் நிஜங்கள் புரிய வரும். அரவணைப்பு அருவருப்பாய் மாறும். மொத்தத்தில் ஓல்ட் இஸ் நாட் ஏஜ், இட்ஸ் அ கேஜ். பெற்ற தாய்க்கு முதலிடம் தரும் இப்பூமியில் வழிநடத்தும் தந்தைக்கும் தனி இடம் உண்டு. தான் பார்க்க முடியாத உலகத்தை தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தையை தன் தோள் மீது சுமக்கிறார் தந்தை. பிரியமுடன் அப்பா. பிரியமுடன் அப்பா, இது நம் அனைவர் சிந்தையிலும் இருக்கும் ஒரு தந்தையின் கதை. இல்லை, இந்த குழந்தையின் கதை. ஐயா, ஐயா, சார். சுரேஷ், வந்துட்டியா? போலாமா? ரொம்ப பசியாக இருந்ததுடா, அப்படியே தூங்கிட்டேன். வரும்போது கடல் மிட்டாய் வாங்கிட்டு வந்தியா? ஐயா, நான் நீங்கள் தேடுற சுரேஷ் இல்லை, என் பேர் சிவா. ஆமாம், நீங்கள் யார்? எதுக்காக உள்ளே போகாமல் வெளியவே உட்காந்துட்டு இருக்கீங்க? வாசக்கதவுல வாங்கோ, உள்ளே போகலாம். குருஜியோட ஸ்பீச்சில் கலந்துக்கலாம். ஐம் சாரி, என் பையன் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னை இங்கேயே இருங்கப்பான்ட்டு போனான். அவன் நினைவாவே நான் தூங்கிட்டேன். உங்களை நான் என் பையன் நினச்சி பேசிட்டேன், மன்னிச்சுங்க. என்ன சார், நானும் உங்கள் பையன் மாதிரி தானே. வாங்கோ, உள்ளே போகலாம். உங்கள் சன் வந்ததும் போவீங்க. நான் உங்களை என் பையன் நினச்சி. என்ன சார் இதை போய் பெருசா? வாங்க சார், பசிக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, உள்ளே போய் சாப்பிடலாம். ஐயோ வேண்டாம், அப்புறம் என் பையன் வந்தா நான் திட்டுவான். நான் உங்களை இங்கே தானே இருக்க சொன்னேன். உங்களை யாரை கேட்டு உள்ளே போனீங்க? நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேனா அப்படின்னு அன்பாக கோச்சிக்குவோம். உங்கள் பையனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ அன்பா? கிரேட் சார். இது எடுத்துக்கோ. அவர் வரும்போது கொஞ்சமாவது தெம்பாக இருக்க வேண்டாமா? இதை சாப்பிடுங்க. உங்கள் பையன் வந்ததும் சிவான்னு ஒரு குரல் கொடுங்க. நான் வரேன், நான் அவரை பார்க்கணும். சிவா, நீங்கள் ஒன்றும் தப்பா? நிச்சயமா இல்லைப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். டே, இந்த பழத்தையாவது நான் சாப்பிட்டுமாடா? வேண்டாம், அப்புறம் ஏதோ வாசப்படியில் உட்காந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்றது உனக்கு கேவலமாக இருக்குல்ல? டேய், சீக்கிரம் வாடா, பசிக்குதுடா. என் அன்பிற்கும் இனியவர்களே, நம்மளுடைய வேதங்களும் உபனிஷதமும் ஏன் மற்ற எல்லா மதங்களோட புனித நூல்களும் வலியுறுத்தும் ஒரே விஷயம் அன்பு. ஆமாம், அன்பு மட்டும்தான் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம்
இந்த 4 சக்தியையும் நாம் மதிக்கணும். மதிச்சா முன்னேற்றம் தானா வரும். இன்னைக்கு என்னோட மெயின் மெசேஜ், இளைஞர்களே, பாடத்தில் அரியர்ஸும் வைக்காதீங்க, பெத்தவங்களை அழவும் வைக்காதீங்க. எல்லாருமே கட்டாயமாக பஜன்ஸில் கலந்துக்கோங்க. சிவா, வாசல்ல யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி கேட்டது. யாரு? யாருன்னு தெரியல குருஜி. யாரோ ஒரு பெரியவர் தன்னுடைய சனுக்காக வெயிட் பண்றாரு. பாவம், பாசமான பையனா. குருஜி, உங்க சிரிப்போட அர்த்தம் எனக்கு புரியலையே குருஜி. இது கேலியான சிரிப்பு இல்லை சிவா. மனுஷர் மேல வைக்கிற நம்பிக்கை இருக்குதே, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சக்சஸ் ஆனா சந்தோஷம். புரியல இல்லை? புரியும். இது புதுசோ இல்லை, புதிரோ இல்லை, 100% யதார்த்தம். புரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா புரியும். ஏன் சிவா, அவர் நம்மளை தேடி வந்த விருந்தாளி தானே? அவரா தேடி வரல குருஜி. பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு போற மாதிரி அவருடைய பையன் அவரை வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா பார்க் பண்ணது நம்ம ஆசிரமம் வாசல்ல. திணிக்கப்பட்ட பொறுப்பு தான். பட் திருட்டு போகாம பார்க்கணும்ல. குருஜி, நான் அவரை கூப்பிட்டேன், அவர் வர மறுத்துட்டாரு. அதானே சிவா? ஒரு பழத்தை நீ கையில கொடுத்துட்டு படியேறி உள்ள வந்துட்ட. எங்க போற? நான் அவர் கூப்பிட்டுட்டு வரேன் குருஜி. வேண்டாம் சிவா. கட்டாயத்தால ஒரு காயை கூட நம்மால கனிய வைக்க முடியாது. ஒரு மனுஷனை பணிய வைக்க முடியுமா? கடவுளோட செயல்ல விளையாட்டும் இருக்கும், வினோதமும் இருக்கும். வா, நாம போய் பஜன்ஸ்ல கலந்துப்போம். சிவா, கவலைப்படாத. அவர் வர வேண்டிய நேரத்துல கட்டாயமா வருவார். வா. இன்னும் வர காணேன், என்ன செய்யுவேன்? என்னையே வாவன் சொன்னவன் மறந்தானோ? என்னையே வாவன் சொன்னவன் மறந்தானோ? இன்னும் வர காணேன், என்ன செய்யுவேன்? அவர் வர வேண்டிய நேரத்துல கட்டாயமா வருவார். நீங்க கடவுள்? நான் கடவுள் இல்ல, கருவி. அது இல்ல சாமிஜி, இந்த கடவுள்ன்ற பத்திரிகையில மனமறிய ஆவல்ன்ற கட்டுரை எழுதுறவர் தானே நீங்க? குட், பரவாயில்லையே. அந்த கட்டுரையோட ரெகுலர் ரீடரா நீங்க? ஐ எம் நாட் ரெகுலர் ரீடர், ரேண்டம் ரீடர். எப்பவாச்சும் படிப்பேன். என் பையன் என்னை இங்கே வெயிட் சொல்லிட்டு போயிருக்கிறான். வெளியில இருந்து கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது உங்களுடைய பஜன்ஸ். கால்கள் வந்து உள்ள போடான்னு சொல்லிச்சு, அதனால அப்படியே வந்துட்டேன் உள்ள. நீங்க உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. நான் உங்களை மாதிரி பிரபலம் இல்லையே. அடுத்தவங்களோட பலத்தை நம்பி வாழ்றவன். ஒரு கவர்மெண்ட் சர்வன். என் கீழே ஒரு 20-25 பேர் இருந்தாங்க. என் பேரு ராஜசேகர், ஆனா பேர்ல மட்டும்தான் நான் ராஜா. என்ன சிவா? குருஜி, அந்த 8ஆம் நம்பர் பேஷண்ட் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சிவா, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், பேஷண்ட்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதேன்னு. இங்கே வர யாருமே பேஷண்ட்ஸ் இல்லை, எல்லாருமே பேரண்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட் இட். சாரி குருஜி, ஸ்லிப் ஆஃப் தி டங். நாம் ஸ்லிப் ஆகலாம், ஆனால் நம்ம நாக்கு எப்போவுமே ஸ்லிப் ஆகக்கூடாது. நாம் விழுந்தா நமக்கு காயம், ஆனால் நம்ம நாக்கு அடுத்தவங்களை காயப்படுத்தும். சாமிஜி, இது ஆஸ்பத்திரியா இல்ல ஆசிரமமா? வியாதியோட மட்டும் வர்றவங்களுக்கு இது ஆஸ்பத்திரி. கூடவே விரக்தியும் இருந்ததுன்னா இது ஆசிரமம். வியாதியை இயற்கை மருத்துவம் குணப்படுத்தும், விரக்தியை இறைவனோட மகத்துவம் குணப்படுத்தும். என்ன மிஸ்டர் ராஜசேகர்,
இல்லை, எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல தோணுது. இறைவனோட கட்டளை அதுவாக கூட இருக்கலாம். சாமிஜி, இல்லை, உங்களை நான் கட்டாயப்படுத்த முடியாதே, அதை சொன்னேன். எனக்கு தான் எதுவுமே இல்லையே. என் பையன் இருக்கிறான் இல்லை, பார்த்தீங்களா? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுல என் பையன் வெளியே வந்து வெயிட் பண்ணுவான்றதே நான் மறந்துட்டேன். நான் வெளியே போய் பையனை பார்த்துட்டு மிஸ்டர் ராஜசேகர், இப்போ நீங்கள் வெளியே போக வேண்டாம். சிவா, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வை, யாராவது ராஜசேகரை கேட்டுட்டு வந்தா உள்ள வந்து கூப்பிட சொல்லு. சாமிஜி, அவன் என்னை காணன்னு வெளியே தேடிட்டு இருப்பான். சாமிஜி, நீங்க உள்ள போங்க. சிவா, டேக் ஹிம் இன்சைட். அவருக்கு சாப்பாடு கொடு. லெட் ஹிம் ஹேவ் எ பீஸ்ஃபுல் ஸ்லீப். குருஜி, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இஸ் இ நார்மல்? எல்லாமே நாம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு சிவா. அவரோட மகன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஒருத்தன், ஆனால் அவருக்கு அந்த ஒருத்தன் தான் உலகம். என்னதான் நான் 24 மணி நேரம் உங்கள் நிழல்ல இருந்தாலும் சில நிஜங்கள் எனக்கு எட்ட மாட்டேங்குது குருஜி. வெளிப்படையாக சொல்லணும்னா சிவா, வயசானவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் காட்டுற விசுவாசம் கூட வளர்த்து ஆளாக்குன பிள்ளைகள் காட்டுறதில்லை. ஜட பொருட்களில் கூட ஜீவன் இருக்கு, ஆனால் சில ஜீவன்கள் இன்னும் ஜடமாவே இருக்கு. உங்கள் பேச்சில் ஏதோ சூட்சமம் இருக்கு, ஆனால் எனக்கு தான் புரியல குருஜி. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு சிவா. வெறும் அம்பை மட்டும் பார்த்துட்டு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒருவேளை எய்தவும் பக்கம் என்ன நியாயம் இருக்குமோ? நியாயம்னு என் மனசுக்கு பட்டது சுமதி, பண்ணிட்டேன். உங்க மனசுக்கு நியாயம்னு பட்டது மற்றவங்களுக்கு அநியாயமா படுமே சுரேஷ். நாம தனி உலகத்துல இல்லையே. இதை பாரு சுமதி, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நாம வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்காது. அவன்தான் ஏதோ அவசரத்துல செய்யறான். வாழ வந்த இந்த பொண்ணு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாமேன்னு என்னதானே ப்ளேம் பண்ணுவாங்க. பண்ணி ஆர்குமெண்ட். நீ இருக்கிற வரலும் அவரை நல்லா தானே பார்த்துக்கிட்ட. என்ன பார்க்க மாட்டேன்னு பிரிஞ்சா போயிட்ட. ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ் போயிருக்க. தேவையில்லாம வாரி பண்ணாத. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது சுரேஷ். அட்ஜஸ்ட் பண்ணுறதா? எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ங்கிற நிலைமையில இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல சுமதி. எனியோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அவருக்கே தெரியாம விட்டுட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் அடிக்கடி விசாரிங்க என்ன. சரி சரி, ஐ ட்ரை. ஓகே, பாய். டேய் ரவி, வாடா. எப்படா வந்த ஊர்ல இருந்து? காலையிலே வந்துட்டேன்டா சுரேஷ். பை த வே, யாரா ஃபோன்ல? சுமதியா? ஆமாண்டா. எப்படி இருக்கா யுஎஸ் லைஃப்? ஓ, ஷி இஸ் ஃபைன், என்ஜாய் பண்றா. சரி சுரேஷ், அப்பா எங்கடா? எதுக்கு கேட்குற? ஒன்றும் இல்லைடா, 2 days முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரா. ஒரே கன்ஃபியூஸ்டாகவே பேசினாரு, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாரு. நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணேன். எங்கடா, உள்ளே இருக்காரா? இல்ல. கிச்சன்ல? இல்ல. ஓ, மாடியில் பேப்பர் படிக்கிறாரா? இல்ல. என்னடா எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னுக்கிட்டு. அப்போ எங்கே தான்டா போயிருக்காரு? அது வந்து அப்பா வாக்கிங் போகணும்னு சொன்னாரு. சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். எப்படி வாக்கிங்? அப்பா அதுவும் இந்த சீசன்ல மூட்டு வலி கம்ப்ளைண்ட் கூட. என்னடா கதை விடுற? டே, கதையெல்லாம் இல்லடா, நிஜம். இது சீரியல் இல்லடா, சீரியஸ். நம்புறபடியா ஏதாவது போய் சொல்ல பாரு. டே, சொன்னா நம்புடா. நமக்கு இப்போ ஆஃபீஸ் நேரமாகுது. ஒரு 5 minutes நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீ வேணா நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இரு. நான் ப்ரௌஸ் பண்ண வரலடா. பின்ன என்கொயரி பண்ண வந்திருக்கியா? டே, எங்க அப்பா எங்க போனா உனக்கு என்னடா? சுரேஷ், டே அப்பா எங்க போனான்னு தானடா கேட்டேன். உங்க அப்பான்னு சொல்லலையேடா. ஏன்டா இப்படி பிரிச்சு பேசுற? you know one thing, நீ அவரோட தோல்ல வளர்ந்தவன்டா, நான் அவர் மனசுலயே வளர்ந்தவன். அப்பா என்னன்னு அவரை பார்த்தாடா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டே, உனக்கு அந்த உரிமை இல்லைன்ட்டு நான் சொல்ல வரேன். அந்த உரிமை இருக்கிறதால தானடா கேட்குறேன். ஆமா, டே சுரேஷ், நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன், நான் உன் முகத்தை பார்த்து பேசுகிறேன், பட் நீ என் முகத்தை பார்க்காம தரையை பார்த்தே பேசுகிற. சம்திங் இஸ் ஃபிஷி. கம் அவுட் வித் த ட்ரூத். அது ரவி, நான் அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்டா. புரியல? ஆமாண்டா, அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டியா? என்னடா இது?
நான் என்னமோ எல்கேஜி பையனை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி சொல்றேன். எங்கடா விட்டுட்டு வந்த? அது கோயம்புத்தூர்ல ஆசிரமத்தில் ஐம் சாரி ஆசிரமம் ஹாஸ்பிட்டல். ஹவு கம் யூ அக்செப்டட் இட்? அவர் தெரியாமலே தாண்டா விட்டு வந்தேன். தெரியாம விட்டுட்டு வந்துட்டியா? ஏ சுரேஷ், பாவண்டா, வயசானவர், அதுவும் அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் தேவைப்படுற ஒரு பேஷண்ட். டே அது ரெண்டும் அவங்க கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தாண்டா விட்டு வந்தேன். they'll take care man. ஏய், பெத்த பையன் நீயே இப்படி அவரை கேர்லெஸ்ஸா விட்டுட்டு வந்தா மற்றவங்க எப்படிடா சுரேஷ் கேர் எடுத்துப்பாங்க? லுக் ரவி, நீ அவரோட ஆங்கிளில் மட்டும்தான் பார்க்குற. கொஞ்சம் என்னோட நிலைமையை யோசிச்சு பாருடா. முடியலடா, ப்ராக்டிக்கலாக முடியல. என்னடா முடியல? பெத்த அப்பாவை பார்க்கறத விட இப்படி என்னடா வேலை உனக்கு? ஆமா சுரேஷ், எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியே, இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணல இல்ல? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணணும்னு தோணல இல்ல? டே நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன்டா, அது நாட் ரீச்சபிள்னு வந்தது. ஐ திங்க் தேர் வாஸ் எ ஃபால்ட் இன் தி லைன். ஃபால்ட் லைன்ல இல்லடா சுரேஷ், உன்னோட மனசுல. அப்பாவாலே என்ன ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சது, பட் ஒன்னால முடியலல்ல? ரவி, யூ ஆர் ஒன்லி எ விசிட்டர். ஓ, அப்போ நான் வரம்பு மீறி பேசுறேனா? நோ, ஐ டிடன்ட் மீன் தட். ஒரு நாள் இல்லை, தினம் பிரச்சனை. ரொம்ப சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு என்ன ஐ ஹேட் எனஃப். சரி ரவி, காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது ஆரம்பிக்கும். அன்னைக்கு கூட எல்லாரும் எதிரிலையும் பாஸ் என்ன கண்ணா மின்னான்னு திட்டினாரு, ஞாபகம் இருக்கா? பீயிங் எ ப்ராஜெக்ட் லீடர், இஃப் யூ ஆர் நாட் பஞ்சுவல், ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் என்று நீட்டி முழக்கினாரு. டு யூ நோ வாட் ஹேப்பன் ஆன் தட் டே? Sir, sir. No, sir. Sir, project report is ready, sir. Yeah. Yes, sir. I'll be there by time. பா, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? எனக்கு நேரமாகுது. அப்புறம் நீங்க தான் பிளேட்டை கழுவணும். ஏ சுரேஷ், என்னப்பா என்னப்பா இது? ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டீங்களா? சின்ன குழந்தையாட்டம் மேலே எல்லாம் கொட்டிக்கிட்டு. டேய் அழுத்துக்காதடா. அழுத்துக்காம என்னப்பா பண்றது? ஆல்ரெடி ஐம் லேட். நான் ப்ராஜெக்ட் லீடர், நேரத்தோட போய் ஆஃபீஸ் சேர வேண்டாமா? எனக்கு சாப்பாடு வேணாம்டா. உடனே கோவம் ரோஷம் இல்லை. அப்பா, உங்களை கவனிக்க மனசு இல்லாமல் இல்லைப்பா. எனக்கு நேரம் இல்லை. ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஏய் எனக்கு பசிக்கலடா. ஏதோ சாப்பிடணுமே, என்னால சாப்பிட முடியாதுடா. ஏன்பா, அப்புறம் பெத்த அப்பனை பட்டினி போட்டு கொன்னுட்டாங்கிற பழியும் பாவமும் என்னை வந்து பாதிக்கணுமா? டேய் டோன்ட் ஃபோர்ஸ் மீ. எனக்கு பசிக்குதா இல்லைன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும்டா. என்னையும் என் வேலையும் தவிர உங்களால் மற்றது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தான் அன்னைக்கே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண, அவனையும் விரட்டிட்டீங்க. டேய் அதில் சேஃப் இல்லைடா. நீ டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதில்ல? அதில் என்ன போட்டிருக்கிறானுங்க? வீட்டில் இருக்கிற வயசானவனை கொண்டு விட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அடிச்சிட்டு போயிடறாங்க, எழுதிட்டுறாங்கல்ல. ஆமாம், பாட்டம் முப்பாட்டம் சேர்த்து வச்ச ஆஸ்தி இங்கே ஏகப்பட்டது இருக்குது பாருங்க, கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்கு. அது அப்படி இல்லைடா. கிடைச்சதுன்னா காட்டி கொடுத்துடாதேன்னு கொண்டுடுறான், கிடைக்கலன்னா ஆத்திரத்துல கொண்டுடுறான். மொத்தத்தில் விக்டிம்ஸ் எல்லாம் எங்களை மாதிரி வயசானவங்க தானடா. ஹைட் ஆஃப் இமேஜினேஷன். பைத்தியக்காரத்தனமா கண்டதை எல்லாம் கற்பனை பண்ணாதீங்கப்பா. Don't be harsh on me, sir. Don't be harsh. I know I am troubling you. I am depending on you. Don't be harsh. ஹார்ஷா நடந்துக்க கூடாதுன்னு தான்டா நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யுது? இது ரேர் இல்லை, ரொட்டீன். டேய் சுரேஷ், இது எல்லாம் பிரச்சனையா நினைச்சா தாண்டா பிரச்சனை. கடமை நினைச்சா பண்ணலாம்டா, எரிச்சல் வராதுடா. பிரச்சனைகளால் பாதிக்கப்படாத ஒருத்தன் பாதிக்கப்பட்டவனை பார்த்து ரொம்ப ஈஸியாக அட்வைஸ் பண்ண முடியும். ஓகே, திங்க் ப்ராக்டிக்கலி. உன்னால பார்த்துக்க முடியலனா டேய் யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணலாம்டா. 1000மோ 2000மோ we can easily afford it man. How much? 1000? 5000. மந்த்லி 5000 கொடுத்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண. இவர் அடிச்ச லூட்டியில அவன் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி போயிட்டான். கேட்டா கொன்னுடுவாங்கிற பயமா. How funny. Come on man, this is because of age, fear and insecure feeling da. I agree. ரவி வேணாம் விட்றா. இன்ஃபேக்ட் ரவி, நான் உனக்கு டெலிஃபோன் ரவி, நான் எதுக்காக நீ எதுக்காக விட்டாலும் சரிடா,
ஒரு வார்த்தை அந்த ஆசிரம சாமிஜியை பார்த்து பேசி அப்பாவோட சம்மதத்தோட விட்டுட்டு வந்திருக்கணும்டா. இப்படி கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவரை கை கழுவி விட்டுட்டு வந்துட்டியடா. பெராப்ஸ் யூ ஆர் ரைட் ரவி. சுவாமிஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தது என் தப்பு தான். பட் அப்பாவுக்கு தெரிஞ்சு இதை என்னால் பண்ணியிருக்க முடியாது. அவர் இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். ஓகே லீவ் இட். நமக்கு ஆஃபீஸ் நேரமாவது, நான் இதோ வந்துடுறேன். என்னடா சுரேஷ், அப்பா இல்லாத இந்த வீடு வெறிச்சோடி இருக்குடா. எனக்கு என்னமோ என்னோட கண்ணுக்கு நான் தங்குற மேன்ஷன் மாதிரி தெரியுதுடா. எனக்கு மனசே சரியில்லைடா. சுரேஷ், நான் ஒரு வேலை பண்றேன். இன்னைக்கே கோயம்புத்தூர் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்டா. தாராளமாக போயிட்டு வா. ஐ டோன்ட் மைண்ட். பட் மறுபடியும் அவரை இங்க கூட்டிட்டு வர எண்ணத்தை மாத்திரம் மறந்துடு. சுரேஷ், உன் கண்ணுக்கு நான் ரொம்ப கொடூரமானவனா தெரியுறேனா? ரவி, வலியும் வேதனையும் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும். வலி கொஞ்சிருக்கா? சிவா, நீ தடவர மருந்துனால என் கால் வலி குறைஞ்சிருக்குதோ இல்லையோ, உன்னோட ஆறுதலான பேச்சுனால என் மனசுல இருக்கிற வலி குறைஞ்சிருக்குப்பா. என்ன விடுங்கப்பா, நான் ரொம்ப சாதாரணமானவன். இந்த மருந்தை நம்ம குருஜி உங்களுக்காக ஸ்பெஷலாக தயாரித்தது. அவருடைய ப்ரிப்ரேஷன் உங்கள் உடல் வலியை போக்கும், அவருடைய பேச்சு உங்கள் மனவலியை போக்கும். சிவா, இப்போ காலுக்கு ஏதோ சக்தி வந்த மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் நடக்க வைக்கிறியா? ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ். கண்டிப்பா, வாங்கப்பா. சிவா, சிவா, கால் வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் சிவா. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் நடக்கட்டுமா? ஓகே ஓகே. சிவா, ஓகே, குருஜியோட மருந்து ரொம்ப வேலை செய்யுது. ஓகேப்பா. சரி. என்னப்பா வலி ஜாஸ்தி ஆகுதா? இதெல்லாம் தடவுறதே வேஸ்ட்பா. மூட்டு வலிக்கு எங்கேயாவது மருந்து இருக்கா? ஏய், கொஞ்சம் மெதுவா தடவுனா நான் ரிலீஃப் கிடைக்கும்டா. எப்படி தடவுனாலும் நோ யூஸ். எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுதுப்பா. ஏய், என்ன கொஞ்சம் நடக்க வைக்கிறியா? ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ். ஏன்பா இப்போ நடந்து என்னப்பா பண்ண போறீங்க? தேவையில்லாத அட்டெம்ப்ட். எல்லாம் ஈவினிங் பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே விழுந்து தொலைச்சா அது வேற பெட் ரிட்டன். எனக்கோ தீராத பர்டன். என்னப்பா நடக்கணும்னு சொன்னீங்க? வாங்க, மறுபடியும் போல்டா ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. என்ன நடக்க வேண்டாமா? நடக்கிறதையும் நினைச்சேன், இப்ப நடந்ததையும் நினைக்கிறேன். உதறிக்கிடுங்கப்பா. காலை பண்ணு, காலை.
நீங்க மிஸ்டர் ராஜசேகர். அவர் நல்லா இருக்காரு. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. உங்களை பார்க்காம அவர் எவ்வளவு தவிச்சு போயிட்டாரு தெரியுங்களா? இல்ல நீங்க ஏதோ சொல்லாதீங்க. அப்பா அப்பா, குருஜி ஏதோ சூச்சமா பேசுனீங்களே, அப்பாவை தேடி வரமாட்டாருன்னு. இங்க பாருங்க. சிவா, படப்படன்னு பேசுறதுனால நாம பேசுறதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. அப்பாவும் மகனும் சேர்ந்தா உன்ன மாதிரியே எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. சுரேஷ் வந்து ரவி, நீயா? சுரேஷ் வரல? வரலப்பா. சுவாமிஜி, நான் இவரோட மகன் சுரேஷோட ஃப்ரெண்டு. என் பேர் ரவி. சாமிஜி, என் பையன் வேலையில் ஹெல்டப் ஆயிருப்பான். அதான் ரவி அனுப்பிச்சு நீ போய் அப்பா கூட்டிட்டு வாடான்னு சொல்லியிருக்கிறான் போல் இருக்கு. இல்ல ரவி? அப்ப ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். அந்த வேலை நடுவில் ஏதோ திடீர் ஞாபகம் வந்திருக்கும். ஐயோ, அப்பாவை நம்ம தனியா விட்டு வந்துட்டுமே, போய் கூட்டிட்டு வாடான்னு சொல்லி சிவாவை அனுப்பிச்சிருக்கிறான் போல். ரவி இல்ல ரவி, அவனால என்னை விட்டு இருக்க முடியாது சாமிஜி. ஈ காண்பியாலோ. அதான் ரவி அனுப்பிச்சு போய் அப்பாவை கூட்டிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் போல் இருக்கு. இல்ல ரவி? என் பையன் கொஞ்சம் கோபக்காரன். ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ரவியை அனுப்பிச்சு. இல்ல ரவி? ரவி, இப்ப என் கால் வலியெல்லாம் சரியாயிடுச்சு ரவி. ஐ கேன் ஏபிள் டு வாக், ஈவன் ஐ கேன் ரன். இப்ப சுரேஷ் பார்த்தானா இவ்வளோ சந்தோஷப்படுவான். ரவி, நீ இங்கே இரு, நான் போய் என் துணியெல்லாம் எடுத்து வந்துடுறேன். நம்ம ஊருக்கு போலாம். போலாம். என்ன ஒரு சந்தோஷம். குழந்தை மனசு சாமிஜி. அவரை போய் ஓல்ட் ஏஜ் இஸ் a செகண்ட் சைல்ட்ஹுட். இதை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. சுவாமிஜி, நானா தான் அவரை பார்க்கலான்னு வந்தேன். பட் அவன் என்னை அனுப்பிச்சு வைக்கல. ஐ கெஸ்ட் இட். வயசான காலத்தில் மகனை பிரிஞ்சு நிற்கணும்னு இவர் செஞ்ச பாவமா, இல்லை அப்பாவை வெளியே அனுப்பிட்டு அவஸ்தைப்படணும்னு அவன் செஞ்ச பாவமா தெரியலை. நான் எவ்வளவு தூரம் வாதாடி பார்த்தேன் சாமிஜி. பட் அவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுறான். இருக்கலாம் மிஸ்டர் ரவி. நாம ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமிஜி. பாரான்னு நினச்சிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். ஐம் சாரி, மனசுல பட்டுது, சொல்லிட்டேன். ரவி, போலாமா ரவி? சாமிஜி, நான் அடுத்த தடவை வரும்போது என் பையனை கூப்பிட்டுட்டு இங்கே வருவேன். உங்கள் ஸ்பீச்சு, வாய்க்கு ருச்சா சாப்பாடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமிஜி. அப்பா, நீங்க இங்கே இருந்துடுங்களப்பா. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறப்பா. சிவா, நீ என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்ட சிவா. நீ சின்ன வயசுலேயே இந்த குடும்பன்ற பந்தங்கள்லேருந்து விடுபட்டு எல்லாரையுமே உறவாக தான் பார்க்குறேன். ஆனால் நானும் என் பையனும் இன்னும் அந்த பந்தங்களுக்குள்ளேயே கட்டுண்டு கிடக்குறோம்ப்பா. அதுலேருந்து விடுபட மனசு வரல எனக்கு. அவனுக்கு நானும் தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ரவி, போலாமா ரவி? போலாம்ப்பா. அப்பா, நம்மளுக்கு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான்ப்பா ட்ரெயின் இருக்கு. எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம அப்புறமா போகலாம்ப்பா. உனக்கு எங்கே வேலை இருக்குதோ அது நீ வேலையை பாரு. நான் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. சிவா, அவரை உள்ள கூட்டிட்டு போப்பா. வாங்க ரவி, வந்துருவேன்ல? சாமிஜி, ரவியை வர சொல்லுங்க சாமிஜி. என்ன ரவி, ரியல் ப்ராப்ளம்? பெருசா ஒண்ணும் இல்லை சுவாமிஜி. சின்ன பிரச்சனைகள். என்னால பாத்துக்க முடியல, ஆபீஸ் ப்ரெஷர், பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்றான் சுவாமிஜி. பட் எல்லாத்துக்குமே ஏஜ் தான் காரணம். வேடிக்கை பார்த்தீங்களா மிஸ்டர் ரவி? இந்த உலகத்துல போதத்தர வஸ்துக்கு கூட ஓல்டு ஆக ஆக வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. ஆனா மனுஷனுக்கு வயசு ஆக ஆக வேல்யூ குறையுது. சாமிஜி, சின்ன ரெக்வெஸ்ட். ஒருவேளை நீங்க வந்து பேசி பார்த்தா அவன் மனசு திருந்தலாம்.
சம்சாரிகளால புரிய வைக்க முடியாத குடும்ப உறவுகளை இந்த சன்னியாசியால புரிய வைக்க முடியுமா? யோசிக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாளியாக்க பாக்குறீங்கல்ல? ரவி, நீ தனியா வரும்போது எனக்கு தெரியும் சுரேஷ் வரமாட்டான். என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்டாக்கா ஓகேன்னு உன் உதடு மட்டும்தான் சொல்லுச்சு. ஆனா உள்ளத்திலிருந்து பை தான் வந்திருக்கும். சார், ஐ do not live longer, but I just survive. Yes, I just survive. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நீங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன். என் பையன் சுரேஷ் வருவான் இல்ல? இல்ல யதார்த்தமான கேட்டேன், வருவான் இல்ல? நம்பிக்கைங்கிற அச்சாணியில தான் வாழ்க்கைங்கிற வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு மிஸ்டர் ராஜசேகர். அந்த அச்சாணியே அவஸ்தை நினைச்சா என்ன பண்றது சாமி? பாசங்கிற ஆயில் அப்ளை பண்ணா வண்டி பழுதடையாது ராஜசேகர். உங்க அளவுக்கு பேசுறதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை சாமி. என் பையன் வருவான் இல்ல? ரவி தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறானே. ரவி என் பையன் இல்லையே. வருவான் வருவான். எங்க போயிட போறான்? இஸ் ஆஃப்டர் ஆல் யுவர் சன். அவனை பிரிஞ்சு இருக்கணும்ன்றது என்னோட சின். என்ன நீங்க பிரிவு அது இதுன்னு ஏதோ பேசுறீங்க. இங்க நீங்க கம்ஃபர்டபுளா இல்ல? உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கிறோம் நாங்க? சொல்லுங்க. ஐயோ சாமிஜி, எனக்கு ஒரு குறை இல்லை சாமிஜி. வாய்க்கு ருசியா சாப்பாடு, காதுக்கு இனிமையா பஜன், உங்க ஸ்பீச் எல்லாமே இருக்கு சாமிஜி. அப்புறம் என்ன, சந்தோஷமா இருங்க. பையன் வரட்டும், அப்புறம் போகலாம். மறுபடியும் அதே பொய்ய சொல்றீங்களா சாமிஜி? எ கிரேட் சோல், பெரிய மனுஷர், உங்களை பொய் சொல்ற அளவுக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டேன். I may lose sense at time, but I am not totally senile. அப்பா கிட்ட மகனையோ இல்ல மகன்கிட்ட அப்பாவையோ சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அது உங்களால முடியுமா சாமிஜி? ஏன் உங்க பையன் வேணும்னு உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணான்னு தான் சாமியை விட்டுட்டு போயிட்டான். என்ன வேணான்னு தான் விட்டுட்டு போயிட்டான் சுவாமிஜிங்கிற வேதனையான குரலை சுமந்துக்கிட்டு தான் நான் இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். ரவி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இது அவரோட சொந்த வீடு, அது அவரோட சொந்த கால்கள், அவரோட வசதி எப்படியோ அப்படி உட்காரட்டும். இதை நான் அவமரியாதையா நினைக்கல. ஏன்னா நான் பேச போற மேட்டர் என்னன்னு தெரிஞ்ச பிறகும் என்ன உட்கார வச்சு பேசணும்னு நினைக்கிறாரே, அதுதான் மரியாதை. ஐம் சாரி, அது எனக்கு பழகி போச்சு. இட்ஸ் ஓகே. என் கவலையெல்லாம் நீங்க எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்றத பத்தி இல்லை. நான் சொல்ல போற விஷயம் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் உட்கார போகுதுன்றத பத்தி தான். சொல்லுங்க. உங்க பக்கம் துளி கூட நியாயம் இல்லை. நீங்க செஞ்சது தப்பு. வயசான அப்பாவை இப்படி வாசல்லே விட்டுட்டு வந்தது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு அடுக்கடுக்கா உங்க மேல நான் குற்ற சுமத்த வரல. இப்படி ஒரு மனுஷனை எங்க தலையில கட்டிட்டு நைஸா நழுவிட்டியேன்னு கேட்க வந்திருந்தா இட்ஸ் ஜஸ்டிஃபைட். நான் வேணான்னு விட்டுட்டு வந்த உறவை மறுபடியும் ஒட்ட வைக்கணும்னு வந்திருந்தா ஐம் சாரி, இட்ஸ் ஓவர் ரோல்டு. ரொம்ப அழகா சாமர்த்தியமா பேசுறீங்க. நீங்க விட்டுட்டு வந்தது ஒரு உயிரும் உறவும் உள்ள மனுஷன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ், பொதுவாகவே அப்பா மகன்ற உறவு கொஞ்சம் வித்தியாசமான உறவு தான். அஃபெக்ஷன் 25%, ஃப்ரிக்ஷன் 75%. அம்மா கிட்ட காட்டுற நெருக்கம் அப்பா கிட்ட இருக்கிறது இல்லை. மேபி பிரச்சனைகள் நார்மலாக இருந்தா ஓகே, பட் அப்நார்மலாக இரிட்டேட்டிங்காக இருந்தா அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதனோட வலி தெரியும். வலியே வந்து சமாதானம் பேசுகிறவங்களால அதை உணர முடியாது. டேய், அவர் ஒன்றும் சமாதானம் பேசி நோபல் பரிசு வாங்க வரலடா. நொந்து போன ஒரு மனுஷனுக்காக பரிஞ்சு பேச வந்திருக்கிறாரு. சாமிஜி, அவரு என்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார் சாமிஜி. என்ன ஒரு நாலேஜ்! சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் என்னமா ஞாபகம் வச்சுட்டு பேசுவார் தெரியுங்களா? ஃப்ரீடம் ஃபைட்ல கூட கலந்துகிட்டு இருக்கிறாரா. இவன் என்னமோ புதுசா பேசுறான். இவன் 10 வருஷமா பழகிட்டு வரான். இவனுக்கு என்ன தெரியும்? ஹவர்ஸ் கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க கிட்ட அவரோட ரியல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகாது. அதில் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். எஸ், ஆனால் அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறது வேணும்னே பண்ணுறதில்ல. அறியாமையில பண்ணலை, தன்னை அறியாமல் பண்ணுறது.
உறவுன்னு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தானே. உங்ககிட்ட பர்சனலாக நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்க மேரிடு தானே? எஸ் அஃப்கோர்ஸ். அவள் இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஎஸ் போயிருக்கா. அவங்க இருக்கிற வரையிலும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவள் எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும்னு மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நாட் ஏ மிட் ஒய்ஃப். மருமகள்ங்கிற அழகான பொசிஷனை மிட் ஒய்ஃப்ங்கிற போஸ்டா மாத்திரம் பாருங்க. சுவாமிஜி அவங்க இருக்கிற வரைக்கும் அவரை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க நல்லா பார்த்துக்கிட்ட வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அவங்க இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவனிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறது இயற்கை தானே. அவர் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு மனுஷன் தானே. அவரை அட்டென்ட் பண்ணுறது மட்டுமே என்னோட வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் என் ஆஃபீஸ் வேலையை அம்போன்னு விட்டுட சொல்கிறீங்களா? டேய், அவர் கேர் எடுத்துக்கப்பட வேண்டிய ஒரு பர்சன் தானடா, அதை ஒத்துக்கிறியா? கேரா கெரியரான்னு வந்துட்டா எனக்கு என் கெரியர் தான் முக்கியம்னு படுது. வயசாகிறது இயற்கை தானே. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணுறதா? ஒரு வேளை சரியாக சாப்பிட்றது இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் அதில் ஒரு நீட்னஸ் கிடையாது, ப்ராப்பராக ட்ரெஸ் ஆகுறது இல்லை, கேட்ட கேள்வியை திரும்பி திரும்பி கேட்கறது, தேவையில்லாத மேட்டர்லாம் தலையிடுறது. இவ்வளோ ஏன் ஒரு வேளை சரியாக குளிக்கிறது கூட இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் எல்லாரும் வந்து போகிற இடம் அவங்க முன்ன அவமானம்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல? நோ. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பெத்த அப்பாவை இவ்வளோ மோசமாக வச்சுட்டு இருக்கானே, இவெல்லாம் ஒரு சன்னான்னு நினைக்க மாட்டாங்க. டேய் சுரேஷ், 4 பேர் நினைப்புக்கு நம்ம வாழணும்னு நினைச்சா இந்த உலகத்துல நம்மளால வாழவே முடியாதுடா. எஸ், ரவி சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. அடுத்தவங்க பார்வைக்கு நான் நல்லவனா தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறது ஒரு நிஜமான லைஃப் இல்லை. ரொம்ப ஈஸியாக பேசுறீங்க சார். டேய், ஒன்று அவர் சாமிஜின்னு கூப்பிடு, இல்லையா குருஜின்னு சொல்லு. இப்படி பேச பிடிக்கலாம் பேசாரா, பட் அவரை அவமானப்படுத்துற முயற்சியில மட்டும் இறங்காத. ஏண்டா ஏண்டா ரவி வீணா நீ ஏண்டா டென்ஷன் ஆகுற? அவரால் பேச முடியுது, பேசுறாரு. பேசாம நானும் இவரை போல சன்னியாசி ஆயிடலாம் போல தோணுது. இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, வக்கீல் ஆகிறது, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன். சன்னியாசி ஆகுறதுங்கிறது ஒரு தர்மம். நான் அதுக்கு சொல்ல வரல. இந்த சன்னியாசிகளுக்கு இந்த குடும்ப உறவுகள், பாசம், பகை, வரவு, செலவு, அப்பாவை பார்த்துக்கிறது, அம்மாவை பார்த்துக்கிறது, இது எதுவுமே இல்லை. ஃப்ரீ ஃப்ரம் ஆல் எக்ஸ்டர்னல் திங்ஸ், ஓன்லி ப்ரீச்சிங் அபவுட் எட்டர்னல் பீஸ். இட்ஸ் an easy escape. லுக் மிஸ்டர் சுரேஷ், நான் ஒரு சன்னியாசின்னு உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வரல. என்ன நீங்கள் சன்னியாசியாவோ இல்லை சுவாமிஜியாகவோ ஏற்றுக்க வேண்டாம். என்னோட பர்பஸ் ஆஃப் விசிட் அதுவும் இல்லை. ஒரு வயசான மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லத்தான் வந்தேன். ஏண்டா சுரேஷ் அவரை இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண வைக்கிற? டேய், அவர் நம்மளை தேடி வந்ததே பெரிய விஷயம்டா, அதை புரிஞ்சுக்கடா. முதல்ல நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கங்க. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நானும் ஒரு மனுஷன் தான். எல்லாருமே மனுஷங்க தான். ஆனால் மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இதை நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். மனுஷனால் முடியாதது எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்றை தவிர, அது மனுஷனாக இருக்கிறது மட்டும்தான். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் அவருக்கு கொடுத்த தண்டனை கொஞ்சம் அதிகபட்சமோன்னு தோணுது. சின்ன சின்ன விஷயங்க, நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன விஷயங்க இந்த 4 சவுத்துக்குள்ள நடந்திருந்தா ஏதோ பெத்த அப்பாவாச்சேன்னு நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனா வெளியில இருக்கிறவங்க, இது என்னடா புது கதை? சார் மை காட், என்ன சார் சொல்றீங்க? சார் சார் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்தது சார்? சார் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் சார். சார் இப்போ அவர் எங்க இருக்காரு சார்? ஓகே சார், கூட யாராவது வராங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார். யா கதவை பூட்டி வச்சிடுறேன் சார். ஓகே சார். இல்லைங்கப்பா, எங்கப்பா போயிட்டு வரீங்க? கத்தாதடா, மெதுவா பேசு. ஓகே ஓகே, எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆபீஸ்க்கு. எந்த ஆஃபீஸ்க்கு? நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? கழுத்துல மாலையை போட்டுட்டு கையில செட்டில்மெண்ட் செக்கை வச்சு அனுப்புனாங்களே, எல்லாம் மறந்துட்டீங்களா? டேய், நான் இன்னும் ரிட்டையர் ஆகலடா, எனக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன், ஏட்டா மரியாதையை கொடுக்கல தெரியுமா? நான் ஃபைலிங் சிஸ்டம்லாம் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாற்றி வச்சுட்டாங்க. இந்த சின்ன சின்ன பசங்க ஏதோ பொட்டி முன்னாடி உட்காந்து டொக்கு டொக்கு தட்டின்னு உட்காந்துருக்கேன். நான் என் சீட்டில் உட்கார போகிறேன், உட்கார விடல தெரியுமா? என்னப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்றீங்களா? நீங்க ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது.
தேவையில்லாம போய் கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நல்ல வேலை அவங்க உங்களை அடிக்காம. அப்பா என்னப்பா இது காயம்? அந்த பியூன் கண்டுட்டாங்க. மை காட், திஸ் இஸ் டூ மச். அதே தானே நானும் சொன்னேன். அவன் சேர்ந்த புதுசுல அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டான். அவனுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னப்போ அவனை நம்பி யாருமே பணம் கொடுக்க தயாரா இல்லை. நான் கொடுத்தேன். அந்த பிளாக்கார்டு தான் என்னை தள்ளி விட்டான் கீழே. இதையெல்லாம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ரிட்டையர்ட் ஆனதை மட்டும் கம்ஃபர்டபுளா மறந்துடுங்க. ஹவு கம்? இதை பாருங்கப்பா, இனிமே நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. ஓகே? நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க. ப்ளீஸ் பேர் இட் இன் மைண்ட். இனிமே நான் வாசக்கதவை பூட்டிட்டு தான் போக போறேன். எனக்கு இன்னும் சர்வீஸ் இருக்குடா. உனக்கு என்ன தெரியும்? நான் இன்னும் ரிட்டையர் ஆகல. என் சர்வீஸ் உனக்கு கால்குலேஷனே தப்புடா. உனக்கு தெரியாதா எதுவுமே? நீ என்ன போய் ரிட்டையர் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. அவனுக்கு தெரியாது எதுவுமே. Suresh, perhaps you are right. நான் ரிட்டையர் ஆயிட்டேன், பட் நான் தான் அதை மறந்துட்டேன். எனக்கு இந்த அடிப்பட்டது ரொம்ப எரியுதுடா. என்னால மருந்து போட்டுக்க முடியல. நீ கொஞ்சம் போட்டு விடுறியா? Thank you, my son. சுரேஷ், கதவை மட்டும் பூட்டி வச்சுட்டு போயிடாதடா. இதுவும் வயசாயிட்டா வரக்கூடிய பிரச்சனை தான். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். மிஸ்டர் சுரேஷ், இதுவும் நார்மல் பிஹேவியர் இல்லை. எத்தனை தடவை சொன்னாலும் அவரால் புரிஞ்சிக்கவே முடியாது. இதுவும் நார்மல் கண்டிஷன் இல்லை. என்ன சார் இது? டேய், அவர் தான் லாஸ்ட்ல ரியலைஸ் ஆயிட்டார்ல, நான் தான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொல்ற விதத்துல சொன்னா யாராலையும் புரிஞ்சுக்க முடியும்டா சுரேஷ். பாவம்டா, கோபப்படாம டீல் பண்ண வேண்டிய மேட்டரா இது. ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் நீடட். அன்பா சொல்லணும். ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னா he will understand. கதவை பூட்டி வைக்கிறது பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. பூட்டி வைக்கலாம். ஆனால் கதவை பூட்டி வச்சுட்டு என்னால் நிம்மதியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்க? இங்கே அவர் ஏதாவது பண்ணி தொலைச்சாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? பெயின்ஸ், ஷேப் பெயின்ஸ். பெயின்ஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன தெரியுமா மிஸ்டர் சுரேஷ்? பாசிட்டிவ் அப்ரோச் இன் நெகட்டிவ் சுச்சுவேஷன். உங்கள் அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றிக்கங்க. இதுக்கு அப்புறமாவும் நீங்கள் என்ன தான் ப்ளேம் பண்ணுறீங்க? டேய் சுரேஷ், அவர் தான் புரிஞ்சுக்கிட்டாரடா. பாவண்டா, பரிதாபப்பட வேண்டிய கேரக்டர் அவரு. நான் பரிதாபப்பட்டதால தான் அவரை ஒரு பொறுப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்தேன். நான் ஒன்னே அவரை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலையே. சுரேஷ், இப்போவும் நான் உங்களை தப்பாக சொல்லலை. நீங்கள் அவர்கிட்ட அன்பாக பேசலை. அன்பால் அவரை குணப்படுத்த முடியும். பட் யூ நெவர் ஈவன் அட்டெம்ப்டட். அதுக்கு தானே சார் நான் அவரை உங்கள் ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன். பேக் டு ஸ்கொயர் ஒன். டேய் சுரேஷ், அவரை இப்படி வெறுத்து ஒதுக்கிட்டியடா. லுக் ரவி, நான் அவரை வெறுக்கல, அவரோட செயல்களை தான் வெறுத்தேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை எது தெரியுமா மிஸ்டர் சுரேஷ்? தான் மற்றவங்களால் வெறுக்கப்படுறத உணராமல் இருக்கிறது தான். இப்போ உங்கள் அப்பாவோட நிலைமையும் அதுதான். இதை பாருங்க சார், இவனுக்கு தெரியும் என்னோட நிலைமை என்னவென்னு. இப்போ நான் ஆஃபீஸில் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா யூஎஸ்ல எனக்கு ஒரு பெரிய போஸ்டே கிடைக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ, இதுதான் உங்கள் செய்கையோட பின்னணியா? குட். நீங்களாச்சு அப்பாவாச்சின்னு எங்கள் ஆசிரம வாசலில் விட்டுட்டு உங்கள் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லை? இதை பாருங்க, முறைப்படியாக உங்ககிட்ட பேசிட்டு எங்கள் அப்பாவை நான் விட்டு வரணுமா இருந்துச்சு. நான் பண்ணலை. ஐம் சாரி, அது என் தப்பு தான். உங்களால் பார்த்துக்க முடியலன்னா சொல்லுங்க, I'll go for another alternative. டேய், ஆசிரமத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும். அப்பாவுக்கு மாசம் மாசம் என்ன செலவாகுதோ சொல்லுங்க, ஒரே செக்ல. இஃப் யூ வாண்ட், ஐ எம் ஈவன் ரெடி டு கிவ் யூ a blank check. நீங்கள் பணத்தை கொட்டணும்னு அவர் எதிர்பார்க்கல, பாசத்தை காட்டணும்னு தான் எதிர்பார்க்குறாரு. எல்லா பேரண்ட்ஸுமே பசங்க பாசத்தை பகிர்ந்துக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, பணத்தை இல்லை.
டிபெண்ட்டாக இருக்கிறத தவிர அவருக்கு வேற வழி இல்லை. இண்டிபெண்ட்டாக இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. இன்டர் டிபெண்ட்டாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். சுரேஷ், அன்பு, பாசம், பரிவு, அக்கறை, இந்த 4 வார்த்தைகளோட மொத்த வடிவம் தான் APPA, அப்பாங்கிற ஒரே வார்த்தை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், தனக்கு பிள்ளைகளே வேண்டான்னு அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான கருவறைகள் காலியாகவே இருக்கும். என்னப்பா, பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடாதா? பரவாயில்ல, என்னை கூப்பிட்டு இருந்தா நான் ஊட்டி விட மாட்டேனா? என்ன சொன்ன? நான் ஊட்டி விட மாட்டேனான்னு கேட்டேன்ப்பா. என்னப்பா இது, ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டியா? சின்ன குழந்தையாட்டம் மேலையெல்லாம் கொட்டிக்கிட்டு. என்னப்பா? எனக்கு பசிக்கல சிவா. ஓகே, உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடாம மாத்திரம் இருக்கக்கூடாது. என்ன பஜன்ஸ்ல பாட வேண்டாமா? என்ன பசிக்கலையா? ஏன்பா, அப்புறம் பெத்த அப்பனை பட்னி போட்டு கொன்னுட்டாங்கிற பழியும் பாவம் என்னை வந்து பாதிக்கணுமா? என்னப்பா, சாப்பிடும்போது எதையும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். சிவா, நான் சாப்பிடலன்னா நீ சங்கடப்படுற, பரிதாபம்னு நினைக்கிற. அதே அவன் தனக்கு பாவம் ஆயிட போகுதுன்னு சங்கடப்படுறானே. அப்பா, இப்போ எதுக்கு யோசிக்கிறீங்க? குருஜி போயிருக்கிறாருல்ல, கண்டிப்பா உங்க பையனோட வருவாரு. நம்பிக்கையோட இருங்க. என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா சிவா, இன்னைக்கு என் பையன் வர போறான் இல்ல. சிவா, இன்னைக்கு புது சோக்கா போட்டிருக்கேன் பாத்தியா? சிவா, இப்ப நான் தலைவாரிட்டு இருக்கிறேன். சிவா, என்ன தலையெழுத்து தான் நல்லா இல்லைன்றியா? அதெல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி எனக்கு நிறைய சொக்கா வாங்கி கொடுப்பான் என் பையன். ஆனா எனக்கு தான் போட்டுக்க தோணாது. சிவா, இன்னைக்கு நான் குளிச்சேன் சிவா. இப்ப என் பையன் பார்த்தானா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? சாமிஜி, என் பையன் சுரேஷ் வந்துட்டானா? வெளியில இருக்கிறானா? அவனை உள்ள வர சொல்லுங்க சாமிஜி. நான் அவனை ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ஏன்டா என்னை விட்டுட்டு போனான்னு கூட கேட்க மாட்டேன். தயவு செய்து அவனை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க சாமி. சிவா, சிவா, அவன் என்னை எங்க விட்டுட்டு போனானோ அங்கேயே நின்றுட்டு இருக்கான் போல் இருக்கு. நீ போய் அவனை கூட்டிட்டு வா சிவா. அவன் என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறான்னு நினைக்கிறேன். அந்த விளையாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதில் ரொம்ப நேரம் நான் காணாம போயிட்டா துடிச்சு போயிடுவான். பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அப்பா, அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? அப்பா, எங்கப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. எங்கப்பா இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பா, அப்பா, பயமா இருக்குப்பா. அப்பா, நான் ஒரு நிமிஷம் இல்லாம போயிட்டா அவன் தவிச்சு போயிடுவான். ஆனா இப்போ நான் வேணானா போதுன்னு தனியாயிட்டான் போல் இருக்கு. வரமாட்டேன், போயிடு போயிடு போயிடு, நான் வரமாட்டேன். சுரேஷ், சுரேஷ், அதான்
என்ன துரத்து மாறி துரத்துதுடா. சுரேஷ் சுரேஷ் சிவா சிவா அந்த உருவம் சிவா 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 சிவா. அப்பா என்ன ஆச்சு? ஏன் ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, இப்படி வாங்க. ஏன்பா தூக்கம் வரலையா? இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க. என்னாச்சுப்பா? ஏதாவது கனவு ஏதாவது கண்டீங்களா? கனவு இல்லை சிவா, மரணம். மரணத்தோட நிழல் என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சிவா. அதெல்லாம் வெறும் பிரமப்பா. மரணமாவது நிழலாவது இங்க எங்க இருக்கு நிழல்? உங்களையும் என்னையும் தவிர இங்க யாரு இருக்காங்க? நல்லா பாருங்க. அப்பா, உங்க போலயே பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லப்பா, அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க, நீங்களும் படுத்து தூங்குங்க. ஆமா, அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கல்ல சிவா. இப்ப அந்த உருவம் காணும் சிவா. போயிடுச்சுல்ல? போயிடுச்சு, போயிடும் சிவா. என்னப்பா? நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பனான்னு தெரியல. எனக்கு பையனை பார்க்கணும்னு தோணுதா? எனக்கு தோணுமே, ஆனா அவனுக்கு தோணாத. சாமிஜி போய் பேசி அவன் மனசு மாறலன்னு சொன்னான். பட் நான் சில விஷயங்களை அவங்ககிட்ட எடுத்து சொன்னா he may realize. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சிவா? அவ்வளோதானப்பா, ரொம்ப சிம்பிள். முன்ன மாதிரி இப்போலாம் நிறைய மோடு இருக்குப்பா. என்னப்பா பார்க்குறீங்க? இப்போ நீங்க உங்க பையன்கிட்ட என்ன பேசணும்னு ஃபீல் பண்றீங்களோ அத்த என்ன உங்க பையனா நினைச்சு பேசுங்க. அத்த அவன் வீட்டில் உட்காந்துன்னு பார்ப்பான். போதுமா? நான் உங்ககிட்ட பேசுறத அவன் எப்படி உட்காந்து பார்ப்பான்? இப்போ நீங்க பேசுறத நான் செல்போன்ல அப்படியே வீடியோ பண்ணிடுவேன். அத்தை டவுன்லோட் பண்ணி பென் டிரைவ்ல காப்பி பண்ணிடுறேன். அந்த பென் டிரைவை நான் அனுப்பி வைக்கிறேனே. அனுப்பிச்சிடுறேன். இமெயிலும் அனுப்பலாம்ப்பா. அப்போ இமெயில் பண்ணிட. ஆனாக்கா இமெயிலில் ஒரு வேளை செக் பண்ணாத போகிறதுக்கு சான்ஸ் இருக்குப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் பென் டிரைவை கொரியரில் அனுப்பிச்சிடுறேன்ப்பா. கொரியரில் அனுப்பிச்சிடு. பென் டிரைவ் அங்கத்தான் ஆஃபீஸில் எங்கன்னா இருக்கும். தேடுறா கொஞ்சம். டேய் நான் என் டேபிளில் தேடுறா. அங்கே இல்லைண்ணா, அந்த பக்கத்து டேபிள் அந்த செகண்ட் ட்ராயரில் இருக்கும் பாட்டா. ரவி, எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸும் அந்த பாலா போன பென் டிரைவில் தாண்டா இருக்கு. அது தொலைஞ்சி போச்சுன்னா நான் தொலைஞ்சேன்டா. தேடுறா ப்ளீஸ், நல்லா தேடுறா. டே ஹலோ, கிடைச்சதாடா? சார் சார் ஐம் சாரி சார். இல்லை சார், கிடைச்சிடும் சார். சார் இல்லை சார், நான் எங்கேயும் போகல. ஐம் ஷூர் சார், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஓகே சார், சரி சார். இல்லை வேண்டாம் சார், கிடைச்சதை நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆச்சு. சுரேஷ், இது என்னதுண்ணா? மை காட், ஐ காட் இட். இதை ஏன் நீங்கள் எடுத்தீங்க? உங்களை யார் என் டேபிள் கிட்ட வர சொன்னது? ஒரு செகண்ட்ல என் உயிரே போச்சு. மை ஃபியூச்சர் would have got ashes. அது உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்தது. ஹலோ சார், கிடைச்சது சார். எஸ் சார், இல்லை வீட்டில் தான் இருந்தது சார். சார் இதை பார்க்குறேன் சார். சார் இருக்குது சார். யா, எவ்ரிதிங் இஸ் இன்டாக்ட் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சுரேஷ், அது என்னதுடா? அது பென் டிரைவ். பென் டிரைவ்னா என்னடா? பென் டிரைவ்னா பென் டிரைவ். இந்த பென் டிரைவ்க்குள்ள என்னடா இருக்கும்? அதுக்குள்ள என் தலையெழுத்தே இருக்குப்பா. என்னடா நீ தலையெழுத்து அது இதுன்னு கேலி பண்ற? பென் டிரைவ்னா என்னடா? பென் டிரைவ்னா சிடி தெரியும்ல, ரவுண்டா இருக்குமே. அந்த சிடிக்கு பதில் தான் பென் டிரைவ்.
சிடி எப்படா பென்ட்ரைவ் ஆகும்? ஆகும். இதை பாருங்கப்பா, உங்க ஏஜுக்கு இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், சாய்ஸ்ல விட்டுடுங்க. இப்போ நான் சொன்னாலும் உங்களால புரிஞ்சிக்க முடியாது. நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்டா, கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தாடா, என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணி இப்போ என்ன எக்ஸாம் எழுத போறீங்க? தொணன்னு கேட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு தூக்கம் வரல அவ்வளோதானே? 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு போய் படுத்து தூங்குங்கப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. Why don't you understand my position? ஐம் சாரி. புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐம் சாரி சார், ஐம் சாரி. ஆமாப்பா, சிடியை போலயே நம்ம இதுலேயும் எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சிடியை விட யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, மெமரியும் ஜாஸ்தி. மெமரி? சிவா, இப்பெல்லாம் என் ஒய்ஃபோட ஞாபகம் எனக்கு அடிக்கடி வருது சிவா. என்ன அனுப்பிச்சிட்டு நீங்க தனியா கஷ்டப்படுறீங்களேன்னு அவ கேட்குற மாதிரி இருக்கு சிவா. சிவா அவ நல்லா டிராயிங்லாம் வரைவா. அவ என்ன கூட ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கிறான். எனக்கு அந்த அந்த படம் வேணுமே சிவா. அந்த படமாப்பா? நான் ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா. வாங்க, இப்போ படுத்து தூங்கு. வாங்க. நைஸ் சுமா. மரணத்தோட நிழல் தன்னை பின்தொடருதுன்னு அவர் சொன்னதை ஜஸ்ட் லைக் தட் நெக்லெக்ட் பண்ண முடியாது சிவா. கூடவே ஒய்ஃபோட ஞாபகமும் வருது அவருக்கு. தட் இஸ் ஆல்சோ நாட் எ குட் சைன். மரணத்தோட ஒத்திகை ஆரம்பமாயிடுச்சு. ஐ எம் வெரி மச் கன்சர்ன் அபவுட் ஹிம் மேம். என்ன ஏதோ ஒரு நிழல் என் பின்னாடி வருது, அது என்ன கூப்பிடுது, அது மரணத்தோட நிழல் தான். ஐ எம் கோயிங் டு டை. இது தானே சிவா சொன்னதாக அப்பா சொல்றதா நீ சொல்ற? ஆமாண்டா, இப்போ அவரோட நிலைமை சரியில்லடா சுரேஷ். இந்த பாரு ரவி, முதல் தடவையா பார்க்குற சிவாவுக்கும் சாமிஜிக்கும் வேணா இது அலாமிங்கா இருக்கலாம். ஏன் கேள்விப்பட்ட உனக்கும் ஷாக்கிங்கா இருக்கலாம். கூல் கூல். எனக்கு இது புதுசே இல்லைடா. நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நானும் தூக்கத்துல இருந்து எழுந்து அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்துருக்குறேன். அவர் சொல்ற மாதிரி எந்த நிழலும் இது வரைக்கும் என் கண்ணில் பட்டதே இல்லை. டேய் சுரேஷ், அவர் இங்க இருந்தப்ப கண்டிஷன் வேற, இப்போ அவர் இருக்கிற கண்டிஷன் வேற. என்னடா வேற? இடம் மட்டும்தான் வேற. மனநலடா, நீ அவர் விட்டுட்டு வந்த ஷாக்ல இருந்தே அவர் இன்னும் மீளல. ஏன்டா சுரேஷ் இப்படி மாறிட்ட? இவ்வளோ கல் நெஞ்சக்காரனா மாறிட்டியடா? கல் நெஞ்செல்லாம் எதுவும் இல்லை ரவி, எனக்கு தெரியும். நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். யூ டோன்ட் வரி. கொஞ்ச நாள் எல்லாமே சரியா போயிடும். அப்புறமா நானே போய் அவரை இங்கே கூட்டிட்டு வரேன். போதுமா? சுரேஷ், உனக்கு சாமிஜி பேர்ல நம்பிக்கை இல்லைனா யூ ஜஸ்ட் ஃபர்கெட் இட். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. அவர் சொல்லிதான் சிவா எனக்கு ஃபோன் பண்ணனது. இதை பாரு ரவி, யாருக்கு எப்போ மரணங்கிறத டிசைட் பண்றது சாமி தான், உங்க சாமிஜி இல்லை. டேய், ஏன் வீசா சம்பந்தப்பட்ட மெயிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா. டேய், வீசான்னு பேசுறிய கண்டி அந்த ஒரு நிமிஷம் கூட உங்க அப்பாவை பத்தி விசாரிக்கணும்னு தோணலாம் இல்லடா உனக்கு? ச்சே, என்னடா புள்ளனி. சுரேஷ், அம்மா அப்பாவோட படம் வரைஞ்சிருக்காங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு அந்த படம் வேணும், கொஞ்சம் எடுத்து கொடு. டேய், அது எங்கேயோ மேலே கிடக்கும்டா, எல்லாம் அப்புறம் தேடி தரேன். டேய், அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரா. அம்மா இறந்த உடனே ரெண்டாவது அவர் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அவங்களாவது அவரை ரொம்ப நல்லா கவனிச்சிருந்துருப்பாங்க. வைக்கான் பண்ணியிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி அவங்கள நல்ல விதமா பார்த்தும் இருக்கலாம். அவர் பண்றது தப்பா ரைட்டான்னு புரிஞ்சுக்கிற வயசுல கூட நான் இருந்திருக்க மாட்டேன். அது அப்படி இல்லடா சுரேஷ். ரெண்டாவது அவரவ தனக்கு ஒரு நல்ல தாரமா இருப்பாளே தவிர தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல தாயா இருக்க மாட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தாண்டா அவர் பண்ணிக்கல. ரவி, you have explanations for everything, man. Yes, except for our friendship.
யூ நோ ஒன் திங் சுரேஷ், உறவுகளோட அருமை உயிரோடு இருக்கும் வர தெரியாதுடா. அப்பா கிட்ட இருந்தே பென்ட்ரைவ். ஆச்சரியமா இருக்குல்ல சுரேஷ்? நீ என்னை விட்டுட்டு போன இடத்துல இருந்து 2 விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, உன்னால விளக்கு கொள்ள முடியாத பாசம். 2வது, உன்னால விளக்கி சொல்ல முடியாத பென்ட்ரைவ். பொறுமையா கற்றுக் கொடுறான்னு கேட்டேன். கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சத்தம் போட்டேன். என்னோட அறியாமையை கேலி பண்ணேன். அப்புறம் என்ன கேட்டேன்? உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது என்ன? பொறுமை தானே. அப்ப காட்டாத பொறுமையை இப்ப காட்டுறேன். மை இன்டர்னல் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ்டர்னல் டிவைஸ். உன்னை ஒரு சின்ன வயசுக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன். ஸ்வீட் மெமரிஸ் டவுன் த மெமரி லேன். அப்பா வந்துட்டாங்க. அப்பா கையில என்னப்பா வச்சிருக்கீங்க? கேசட்டுமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கேசட்டா? அப்படின்னா கேசட்னா பாரு, அது உள்ள ஒரு டேப் ரவுண்டா இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த பாடுனது பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். அது ஒரு மிஷின்ல போட்டா அது பாடுறது பேசுறதெல்லாம் கேட்கலாம். இதுக்குள்ளதான் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு பாட்டு பாடுவாங்களா? வாட் a intelligent question. இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க இல்ல, அவங்க எப்படி உள்ள உட்கார்ந்து பாட முடியும்? அவங்கெல்லாம் வேற இடத்துல ஒரு ஸ்டுடியோல பாடுவாங்க. அதுல இருந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த கேசட்ல பண்ணி ஒரு இதுல போட்டு நம்ம கேட்கலாம். இந்த மிஷின்ல போட்டு கேட்கலாம். அப்பா ஒழுங்கா சொல்லுங்கப்பா, கேசட்னா என்ன? நீ எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு சொல்றான். கேசட்ல பாரு, அந்த டேப் இருக்கு இல்லையா? அதுல வந்து பாடினது பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். அதை வந்து இந்த மிஷின்ல போட்டு நம்ம பிளே பட்டன் அமுத்தினா அந்த பாட்டையோ இல்ல பேசுனதையோ நம்ம கேட்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, திருப்பி சொல்லுங்கப்பா. சொல்றேங்கண்ணா, உனக்கு எந்த தடவை வேணாலும் சொல்றேன். நீ கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்டப்போ நான் சந்தோஷப்பட்டேன். உனக்கு நான் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதும் அதே தானே. நீ எதெல்லாம் இரிட்டேஷன் நினைச்சியோ அதெல்லாம் நான் இன்பமா நினைச்சேன், ரசிச்சேன். நான் சாப்பிட்றதே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உன்னை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? சுரேஷ் கண்ணா, அம்மா பருப்பு நெய்யெல்லாம் போட்டு சாதம் பிசைஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதை நீ ஒழுங்கா சாப்பிடணும். என்ன இந்த எனக்கு சாப்பாடு வேணாம்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஒழுங்கா சாப்பிட்டா உன்னை நான் பீச்சுக்கு கூட்டின்னு போவேன். எனக்கு பசிக்கலப்பா, நான் விளையாட போறோம். விளையாட போகணுமா? விளையாட போறதுக்கு உனக்கு ரொம்ப சக்தி வேண்டாம் உடம்புல? சாப்பிட்டா தானே சக்தி வரும். ஒழுங்கா சாப்பிட்டுமா. இந்தம்மா வேணாம்ப்பா. சச்சோ, மேலாம் தட்டு விட்டுட்டியம்மா. சரி, நிலவிட விடு, நான் தொடச்சிடுறேன். சரி, இந்தா அது போட்ட விடு. இந்தா இதை சாப்பிடுமா. கண்ணு சாப்பிடணும். எனக்கு பசிக்கல பசிக்கல பசிக்கவே இல்லை. வேற அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு நான் புது சொக்கா வாங்கி கொடுப்பேன். எனக்கு சொக்காயே வேணாம். நான் விளையாட போனோம் விளையாட போனோம் விளையாட போனோம். எனக்கு சாப்பாடு வேணாம் 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 வேணாம். முன்னாடி ஓடி வர முடியாதுடா. ஓ, நீ எப்படியும் திரும்பி வருவே இல்ல. இந்த சாப்பாடை உனக்கு நான் ஊட்டாம விட மாட்டேன். ஏன்னா என் குழந்தை பட்டினி இருந்தா என் மனசு தாங்காது. நான் அழுக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, குளிக்காம இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு எரிச்சல் மூடுறதுக்கு இல்லடா. எனக்கு தோணல. ஆனா இதெல்லாம் உனக்கு நிறைய காரணங்களை சொல்லி புரிய வச்சிருக்க. பாவப்பட்ட கால்கள் நடக்க முடியாதப்போ கொஞ்சம் நடக்க வைக்கிறியான்னு கேட்டேன்.
நீ முடியலையே. ஆனா இப்ப நினைச்சு பார்க்கறேன்டா, உன்னுடைய பிஞ்சு கால்கள் இந்த பூமியில் பட்ட முதல் நாள், உன்னை நடக்க வச்சு அழகு பார்த்து ரசித்த அந்த நாள். சுரேஷ் கண்ணா, நம்ம இன்னைக்கு நடக்க போறோம் கண்ணா. வா ஸ்டெப் வைங்க. 1 2 3. என்னாச்சு என்னாச்சு? கால் வலிக்குதா? நான் பிடிச்சி விடுறேம்மா உன் காலை. இந்த கால் வலிக்குதா? தூக்கம் வருதா? வாடா வா. நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கலாம் சுரேஷ், ஆனா உனக்கு நிறைய நல்லது தான் நான் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? அன்பு, பொறுமை. அந்திம காலத்தில் எனக்கு தேவையானது அதான்டா, உங்ககிட்ட இருந்த அன்பு. எஸ் எஸ், அன்பு வேணாம், அன்பு. கேட்டா, ஐ லவ் யூ மை சன். எஸ், ஐ லவ் யூ மை சன். பிரியமுடன் அப்பா. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? அப்பா அப்பா பாருங்கப்பா. அப்பா ரவி ரவி. சிவா சிவா, அப்பா அப்பா என்னாச்சுப்பா? நான் ரவி வந்திருக்கேன்ப்பா. அப்பா உங்களை கூட்டிட்டு போறேன்னு என் பேர்ல அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா சுவாமிஜி சுவாமிஜி. அப்பா ரவி அவரோட ஜீவன் அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட ஆன்மா ஆண்டவனை நோக்கி அவரோட நிழல்ல அடைக்கலம் தேடி போக ஆரம்பிச்சிடுச்சு. பையனை பார்த்துட்டு பிரியணும்னு உயிரை பிடிச்சு வச்சுக்க முயற்சி பண்றார். மேன் ப்ரப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். கன்செஷன் அண்ட் கன்சிடரேஷன் வாழ்க்கையோட கோட்ல கிடையாது. Let him have a peaceful journey. சிவா, சுரேஷ்க்கு நான் பல தடவை ட்ரை பண்ணேன் சுவாமிஜி, பட் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐ திங்க் அவன் வீசா கிடைச்சி யுஎஸ்ஏ போயிட்டானான்னு.
அப்பா அப்பா சீக்கிரம் வந்துடுவேன். நீ வர வரைக்கும் நான் இங்கேயே இந்த வாசப்படியிலேயே உட்காந்துருவேன். சீக்கிரம் வந்துடுவேன். ஐ லவ் யூ மை சன். சுரேஷ், உரைச்ச கடல் மிட்டா வாங்கிட்டு வரையா? அப்பா எங்கப்பா போயிட்டீங்க? என்னை விட்டுட்டு எங்கப்பா போயிட்டீங்க? என்கிட்ட சொல்லாம எங்க போனீங்க? அப்பா எங்கப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? அப்பா ஐ லவ் யூ அப்பா. ஜானி ஜானி எஸ் பாப்பா, eating sugar no papa, telling lies no papa, open your mouth ah ah ah, open your mouth ah ah ah. இந்த குரல் அவன் காதுகளில் ஒலிக்காது. ஆம், இது ஆன்மாவின் குரல். பிரியமுடன் அப்பா.